இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். சேலம் மாநகரத்துக்கு எண்ணற்ற சிறப்புகள் இருக்கின்றன. பாலமலை, சித்தமலை, இரண்டு மலைகளுக்கு நடுவே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இரண்டு மலைகளையும் அரணாக கொண்டு 1700 மீட்டர் நீளம், 40 மீட்டர் உயரம், கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் சுற்றளவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர்த்தேக்கம் தான் இந்த மேட்டூர் அணைக்கட்டு என்னும் அற்புதமான நீர்த்தேக்கம். அது இருப்பது இந்த சேலம் பகுதியில் தான் என்று சொல்லிக் கொள்வதிலே சேலம் பெருமைப்படுகின்றது. ஹைட்ரோ எலக்ட்ரிக்கல் பவர் ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமும் இருப்பதும் இந்த பகுதியில் தான் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, மத்திய அரசுக்கு சொந்தமான மாபெரும் எஃகு தொழிற்சாலை இருப்பதும் இந்த சேலம் மாநகரில். ரசாயன தொழிற்சாலை, அலுமினிய தொழிற்சாலை, பருத்தி நெசவாலை மற்றும் ஆண்டொன்றுக்கு 40,000 டன் எவர் சில்வர் தகடுகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு தொழிற்கூடங்கள் நிறைந்த இந்த நகரத்தை எழில் சிந்தும் தொழில் நகரம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட மாநகரம் தான் இந்த சேலம் மாநகரம். செம்மறி ஆட்டுக்கு கர்த்தராகி இயேசுநாதர் தன் தோள் தந்தார். செம்மறி ஆட்டுக்கே, அந்த ஆடுகளுக்காக ஒரு செம்மறி ஆடுகளின் ஆய்வு நிலையம் இருப்பது போத்தனேரியில். அது இருக்கக்கூடியதும் இந்த சேலம் பகுதியிலான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஏழைகளின் ஊட்டி என்று சொல்லக்கூடிய, ஏழைகளின் ஊட்டி, குளிர் பிரதேசத்தின் வழிகாட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு இருப்பதும் இந்த பகுதியில் தான். ஒரு காலத்தில் TRS என்று சொன்னால் TR சுந்தரம் என்று மாபெரும் புகழோடு கொடிகட்டி பறந்த, ஆசியாவிலேயே 142க்கு மேற்பட்ட திரைப்படங்களை எடுத்து 3 முதலமைச்சர்களை, மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களையும், முதல்வராக இருக்கக்கூடிய முத்தமிழ் காவலர் கலைஞர் அவர்களையும், ஏன் ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்த நடிகர் NTR அவர்களையும் 3 முதல்வர்களை உருவாக்கிய, இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ பழம்பெரும் நடிகர்களை, பழம்பெரும் இயக்குநர்களை, பழம்பெரும் எழுத்தாளர்களை, பழம்பெரும் நட்சத்திரங்களை பட்டை தீட்டிய ஒரு கலைக்கூடமாக இருந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்தது இந்த சேலம் மாநகரில் தான் என்பதை மார்தட்டி சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். அது மட்டுமல்ல, ராமாயணத்தின் படைப்பிலே கதாபாத்திரங்கள் எம்பெருமான் ராமன், சுக்ரீவன், வாலி, இந்த 3 கதாபாத்திரங்கள் அடங்கிய அந்த வாலி மோட்சம் என்று சொல்வார்கள். அது வாலி வதம் தான் என்றாலும் அந்த வாலி மோட்சத்தை அடிப்படையாக கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய 3 அற்புதமான தூண்களை 13ஆம் நூற்றாண்டின் கலை பொக்கிஷமாக இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் இருக்கும் தாரமங்கலம் இருப்பதும் இந்த சேலம் பகுதியில் தான். மற்றும் எல்லோருக்கும் இங்கே சேலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய மனக்கோட்டையில் இருக்கும் எண்ணங்களை நிறைவேற்றி வைக்கும் தெய்வமாக இருக்கும் கோட்டை மாரியம்மன் இருப்பதும் இங்கேதான். திப்பு சுல்தான் கட்டிய மசூதி, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்னும் எத்தனையோ அன்பு திருச்சபைகள் இருப்பதும் இந்த சேலம் மாநகரில் தான். இப்படி எத்தனையோ பெருமைகள் இருந்த இந்த சேலத்துக்கு சைலம் என்று சொன்னால் கிரேக்க சொல் மலையும் மலை சார்ந்த இடம் என்று சொல்வார்கள். அந்த சைலம் என்ற வார்த்தை தான் மருவி மருவி என்று சேலம் என்று அழைக்கப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சேலம் மாநகருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு உண்டு. ஒரு பெண்ணின் கன்னத்தை பார்த்து வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த கன்னத்துக்கு ஓமையாக, அன்னத்துக்கு உறுதுணையாக, குடுகுடு கிழவனில் இருந்து ஆரம்பித்து சின்ன சிறுவர்கள் முதல், ஏன் மசக்கை பெண்கள் முதல் தொடங்கி மாநகரத்து பெண்கள் வரை எல்லோரையும் இணைக்க வைக்கும் மாங்கனியாம். மாங்கனியின் மாபெரும் சிறப்பை கொண்ட தலம்தான் இந்த சேலம். மாங்கனி மட்டும் இனிப்பதில்லை, இந்த சேலத்து மாநகரத்து மக்களும் இணைக்கக்கூடியவர்கள் தான் என்று இருக்கக்கூடிய இந்த தொழில் நகரமாம், எழில் நகரமாம் இந்த சேலம் மாநகரில் இந்த அரட்டை அரங்கத்தை நடத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த சேலம் மாநகரத்தில் என்ன தலைப்பெடுக்கலாம்? எந்த நாள் இனிய நாள், அதாவது எந்த தினம் இனிய தினம்? அது குழந்தைகள் தினம் இல்லை, மகளிர் தினம் இல்லை, திருமண தினம் இல்லை, ஆசிரியர்கள் தினம், தியாகிகள் தினம், உழவர்கள் தினம், சுற்றுப்புற சூழல் தினம், முட்டாள் தினம். இத்தனை தினங்களுக்கு மேலாக
எல்லா தினங்களுமே எல்லா நாளுமே நல்ல நாள் என்று இந்த தலைப்பை கொண்டு இங்கே வாதாட, வார்த்தைகளால் போராட இளம் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஒரு எலி அதனுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுங்களா. அதுக்கு ஒரு ஆசை, இந்த உலகத்திலேயே நல்ல உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு மணமகன் தான் நம்ம எலி மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதுங்களா. இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எதுங்க? வானம். வானத்துக்கிட்ட போய் அந்த எலி கேட்டுதா, என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. வானம் திருப்பி கேட்டது, ஏன் என்னை நீ மணமகனாக தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டப்போ, இந்த உலகத்திலேயே உயர்ந்த அந்தஸ்தில் நீ தான் இருக்க, அதனால் என்னுடைய மகளை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சான். அதுக்கு வானம் சொல்லியிருக்க, ஐயா நான் வானமாக இருந்தாலும் என்னையே மூடி மறைக்கிற அளவுக்கு சக்தி படைச்சவன் மேகம். அந்த மேகத்தை தான் உன்னுடைய மகளுக்கு சரியான மணவாளனாக இருப்பான், நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னிச்சான். மேகம் உடனே சொன்னிச்சான், வானத்தையே மூடுற அளவுக்கு எனக்கு வல்லமை இருந்தாலும் என்னை ஒரே ஊதி வருண பகவான் காற்று என்னை களைச்சிருவான், என்னை விட சக்தி படைச்சவன் வருணன் தான், அதனால் நீ அவனை போய் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிச்சான். காற்று பகவான் சொல்லிட்டு போய் கேட்டப்போ, நான் என்ன விசையாக ஊதினாலும் ஒரு கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு சுவரை என்னால் அசைக்க கூட முடியல, அதனால் கட்டிடத்தினுடைய காம்பவுண்டு சுவரை போய் உன்னுடைய மகளுக்கு நீ கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு காற்று பகவான் சொன்னார். அதன் பிறகு ஒரு கட்டிடத்தினுடைய காம்பவுண்டுக்கிட்ட அந்த எலி கேட்டுதான், நீ தான் உலகத்திலேயே வலிமையானவன், நீ என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. அதுக்கு அந்த கட்டடம் சொன்னிச்சா, என்னதான் நான் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போட்டு என்னை தோற்று வச்சுருந்தாலும் என்னையும் அடியில் நோண்டி குடஞ்சி போகிறது ஒரு எலி தான், அந்த எலியே உன்னுடைய மகளுக்கு மணமகனாக தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிச்சான். இதிலிருந்து என்ன தெரியுங்களா ஐயா அர்த்தம்? தன்னுடைய சக்தி தனக்கே தெரியாமல் வெளியில் சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு சக்தியை எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் முட்டாள்கள் இல்லையா? அந்த முட்டாள்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன். ஐயா, ஏழையா இருக்கிறதும் அவா, தன் கையில ஏர் பிடிக்கிறதும் அவா, வியர்வை துளியையும் கண்ணீர் துளியையும் சிந்துறதும் அவா, அரிசி கோதுமை ரவா அத்தனையும் மண்ணில் விளைய வச்சு கொடுக்கிறது அவா. அப்பா கடவுளே சிவா, நீ காப்பாற்ற வேண்டிய ஆளுதாயா அவா. வா அவான்றியா, அவா எவா? அவா மட்டும் இல்லைன்னா இங்க யாருக்குமே இல்லை பூவா. ஒரு உழைக்கும் வர்க்கத்தை பார்த்து, ஒரு உழவர் இனத்தை பார்த்து அவா என்று தாங்கள் சொல்லியதற்கு உங்களை நான் பாராட்டுகின்றேன். ஐயா, இன்னைக்கு உணவு தானியங்களை தரக்கூடிய விளை நிலங்கள் எல்லாம் நிலங்களாம் போய்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய இறைப்பை காலியா இருந்தாலும் தன் தோல்ல களப்பை ஏந்தி களத்துல இறங்குறான் பார்த்தீங்களா உழவன். அந்த உழவனுக்காக நான் கொண்டாடக்கூடிய உழவர் தினம் தாயா என்னுடைய வாழ்க்கையில் சிறந்த நாள். ஐயா, நான் +2 எடுத்த மார்க்குக்கு ஒரு டாக்டராவோ இல்லை ஒரு என்ஜினியராவோ இல்லை லட்சமாக பணம் பொருளக்கூடிய சாஃப்ட்வேர் படிப்புக்கோ போயிருக்கலாம். நான் போகலை. ஏன் தெரியுமாங்க ஐயா? இந்த படிப்பெல்லாம் என்னை மட்டும்தாங்க வாழ வைக்கும். ஆனால் இந்த மண்ணை வாழ வைக்கக்கூடிய படிப்பு விவசாய படிப்பு. அதுதாங்க ஐயா என்னுடைய படிப்பு. ஒரு ஆசிரியர் தன்னுடைய அறிவாற்றலால் ஒரு மாணவனுடைய தலைவிதியை மட்டும்தான் எழுத முடியும். ஆனால் இந்த மண்ணோட, இந்த பூமி தாயோடைய தலைவிதியை திருத்தி எழுதக்கூடிய ஒரே சக்தி எங்கள் உழவனுக்கு மட்டும்தாயா இருக்கு. பார்வையில் எளியவன், பசிப்பினி மறுத்தவன், கலப்பையின் காதலன், பயிர்களின் காவலன் என்னுடைய உழவன். அவனை சிறப்பிக்கக்கூடிய, அவனுக்கு மகுடம் சூட்டக்கூடிய அந்த உழவர் தினத்தை தவிர வேறு எந்த தினமும் என்னுடைய வாழ்க்கையில் சிறந்த தினம் அல்ல ஐயா. விவசாயத்தின் அருமை பெருமையை எடுத்து பறைச்சாற்றும் விதத்திலே உழவர் தினத்தை பற்றி பேசுவதற்காக வந்த இந்த இளைஞனை நான் பாராட்டுகிறேன். ஐயா, மக்கட்பண்பில்லாதவரை மரம் நாரியா வள்ளுவர். ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லைங்கய்யா. மனுஷனை விட மரம் தாயா சிறந்தது. மரம் தர்றத மனுஷன் தரவும் மாட்டான், தரவும் முடியாது. ஏன்னா மரம் உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, எழுத காகிதம், தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எரிக்க விறகு, ஆட தூளி,
போட வேலி, சுவாசிக்க காற்று, இவையெல்லாம் தருவது மரம்தான், மரம்தான், மரம்தான். இதை மட்டும் ஏன் மனிதன் மறந்தான், மறந்தான், மறந்தான்? சுற்றுச்சூழல் கெட்டு போச்சுங்கயா. சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும்னு சுற்றுச்சூழலை கெடுத்து 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 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறான். அட பாவி மனுஷா, 3வது தலைமுறையே இல்லாம போகுது. இதை ஏன் சொல்றேன்னா, இன்னும் 20 வருஷத்துக்கு தான் நல்ல தண்ணி கிடைக்குமா, இன்னும் 30 வருஷத்துக்கு தான் சுத்தமான காற்று கிடைக்குமா. பார்த்து பார்த்து 20 வருஷத்துக்கு கிடைக்குன்னு சொன்னா அதை எப்படி குறைக்கலாம்னு சில பேர் திட்டம் போட்டுருவான். இன்னும் 60 வருஷத்துக்கு தான் நல்ல தட்பவெட்ப கிடைக்குமா. அதுக்கப்புறம் உலகம் என்ன நிலைன்னு இன்னும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இதை நான் சொல்லலையா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு சொல்லுதையா. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நம்ம நல்லா இருந்தாதான் தியாகி தினம், ஆசிரியர் தினம், மகளிர் தினம், உழவர் தினம் இல்ல எல்லா தினத்தையும் கொண்டாடணும்னா முதல் நம்ம நல்லா இருக்கணும்யா. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், சுற்றுச்சூழல் தினமே சிறந்ததுன்னு. உலகத்திலேயே பெரிய அதிசயம் என்ன தெரியுங்களா? ஈவில் டவர் அல்ல, தொங்கும் தோட்டம் அல்ல, பிரமிட் அல்ல, சீன பெருஞ்சுவர் அல்ல, ஷாஜகான் கட்டிய தாஜ்மஹால் இல்லையா. நேற்று உயிரோடு இருந்தவன் இன்னைக்கு இல்ல. இதுதான் உலகத்துல பெரிய அதிசயம். ஆக இருக்கிற அதுல நான் மாறுபட்ட கருத்தை சொல்றேன். நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? சொல்லுங்க. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி மூச்சை விட்டவன் மூச்சை வாங்க மறந்தா இல்ல. அப்படி இருக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் பயன்படுத்திக்கிறவன் தான் எல்லா நாளும் இனிய நாளே, இனிய நாளே. வாழ்க்கையில கேள்வி கேட்கணையா. கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வளர்ந்துகிட்டே இருப்பான். நீ யார் என்று கேள்வியை கேட்டார் சாக்ரட்டிஸ். உலக மகா முதல் சிந்தனையாளனானா. அதனாலதான் அவரை ஒழிச்சிட்டாங்க. அவனை ஒழிச்சாங்க, அவனோட சிந்தனையை ஒழிக்க முடியல. வேற விஷயம். துன்பத்துக்கு காரணம் என்று கேட்டார் புத்தர். கடவுளே ஆயிட்டார். உலகத்தின் ஏற்றத்தாழ்வுக்கு காரணம் என்று கேட்டார் காரல் மார்க்ஸ். பொது உடைமைவாதியானார். உலகத்தின் ஏற்ற தாழ்வுக்கும் சமூக அவலங்களுக்கும் காரணம் என்று கேட்டார் பெரியார். பகுத்தறிவு பகலவனானார். இப்படி தன்னை சுற்றி இருக்கிற வாழ்வியல் கேள்விகளை கேட்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நாள் அல்ல, இந்த வாரம் அல்ல, இந்த மாதம் அல்ல, 365 நாளும் இனிய நாளே, இனிய நாளே, இனிய நாளே. அண்ணா முட்டாள் எந்திரிச்சிருக்கிறார், என்னன்னு கேட்கலாங்கய்யா.